ശ്ലോകം 33. രാജൻ ശിവം തേസ്തു കുരുഷ്വരാജ്യം ത്യക്ത്വാ ഭയം ത്വം സ്വസുതൈ സമേത സുതോപി മേ നൂനമവാപ്യ രാജ്യം സാകേതപുര്യാം പ്രദരിഷ്യതീഹ. രാജൻ ശിവം തേ അസ്തു കുരുഷ്വ രാജ്യം ത്യക്ത്വാ ഭയം ത്വം സ്വസുതൈഃ സമേതഃ സുതഃ അപി മേ നൂനം അവാപ്യ രാജ്യം സാകേതപുര്യാം பிரதரிஷ்யதி இஹா. ராஜாவே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு மனோரமை சொன்னா. സ്വന്തം പുത്രനോട് കൂടിയിട്ട് നിങ്ങൾ ഭയമില്ലാക്കി இந்த രാജ്യത്തെ പരിപാലനം பண்ணுவேள். என்னோட புத்திரன் அயோத்தியா ராஜ்யத்தை மீண்டெடுப்பன் அப்படிங்கிறது உறுதியாக்கும். அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு இங்க வரவும் செய்வன். ஸ்லோகம் 34. விசர்ஜயாஸ்மான் நிஜசாத்மகந்தும் சிவம் பவானி தவ சம்விதாஸ்யதே நகாபி சிந்தா மம பூபவர்த்ததே சஞ்சிந்தயந்த்யா பரமாம்பிகாம் வை விசர்ஜய அஸ்மான் நிஜ சத்ம கந்தும் சிவம் பவானி தவ संविदास्यति न कापि चिंता मम भूप वर्तते सञ्चिन्तयन्त्या பரமாம்பிகாம் வை. எங்களை இனி எங்களோட வீட்டுக்கு போறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலாம். பவானி தேவி உங்களுக்கு எல்லா மங்களங்களையும் தருவாள். பராசக்தியான அந்த அம்பிகையை நினைச்சுட்டு இருக்கிற எனக்கு நீங்க நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் தான் இருக்கு, வேற எந்த ஆசையும் இல்லை. அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறவும் உண்டாகாது. ஸ்லோகம் 35. தோஷாகதா விவித வாக்கிய பதை ரசாலைரன்யோன்ய பாஷண பதைரமிருதோபமைச்ச பிராதர் நிருபா समधिगम्य कृतं विवाहं रोषान्विता नगरबाह्य गदास्तदोजो. दोषागदा विविधवाक्यपदैः रसालैः अन्योन्यभाषणपदैः अमृतोपमैः च प्रातः नृपाः समधिगम्य कृतं विवाहं ரோஷான்விதா நகர பாஹ்யகதாஹ ததா ஊஜுஹு. ரசகரங்களாயிருக்கிற நிறைய விஷயங்கள் இப்படி பரஸ்பரம் பேசிண்டு அந்த ராத்திரி இப்படி கடந்து போச்சு. அமிர்தவாணியா இருந்தது அந்த பேச்சுகள் எல்லாம். அப்படி அந்த ராத்திரி கடந்து போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நகரத்துக்கு வெளியில கூடி நிற்கிற அந்த ராஜாக்கள் எல்லாம் திருமணம் முடிஞ்சிடுத்து அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு கோபமாயிட்டா. എന്നിട്ട് அத்தனை பேரும் கோபத்தோடு கூடி இப்படி சொன்னா. ஸ்லோகம் 36. அத்வைவதம் நிருபகளங்கதரம் ச ஹத்வா பாலம் ததைவ கில தம் ந விவாஹயோக்யம் கிருஹ்ணீமதாம் शशिकलां नृपतेश्च लक्ष्मीं लज्जामवाप्य निजसात्मकदं व्रजेम. अद्य एव तं नृपकलङ्गधरं च हत्वा बालं तदा एव किल तं न विवाहयोग्यं गृह्णीमतां शशिकलां नृपतेः च लक्ष्मीं लज्जाम् अवाप्य
நிஜ சத்ம கதம் பிரஜேமா, ராஜாக்களுக்கு களங்கமாயிருக்கிற அந்த ராஜாவையும் அதே மாதிரி திருமணத்துக்கு கொஞ்சம் கூட யோக்கியன் அல்லாத அந்த பாலனையும் கொன்னுட்டு அந்த சசிகலைய அந்த ராஜகுமாரிய ராஜாவோட சர்வ சம்பத்தையும் அந்த ராஜகுமாரியையும் நமக்கு இப்பவே பிடிச்செடுத்துடலாம். இப்படி தலைய குறிஞ்சிட்டு நம்ம எப்படி ஏமாந்தா மாதிரி நம்மளோட வீடுகளுக்கு திரும்பி போவோம். அதனால வீரமாயிட்டவா கூட போராடலாம் அப்படின்னு அவெல்லாம் பேசிண்டா. ஸ்லோகம் 37. ஸ்ருண்ணந்து தூர்ய நினதான் கில வாத்யமானான் சங்கஸ்வனான பிபவந்தி மிருதங்க சப்தா கீதத்வனிம் ச விவிதம் நிகமஸ்வனம் ச மன்யாமஹே நிருபதிநாத்ர கிருதோ விவாஹ. ஸ்ருண்வந்து தூர்ய நினதான் கில வாத்யமானான் சங்கஸ்வனான் அனபிபவந்தி மிருதங்க சப்தாஹ கீதத்வனிம் ச விவிதம் நிகமஸ்வனம் ச மன்யாமஹே நிருபதீன அத்ர கிருதஹா விவாஹஹ. எல்லாரும் கேளுங்கோ கேளுங்கோ, பெரும்பற கொட்டுற சத்தம் அல்லவா கேட்கறது. இப்ப நமக்கு சங்கோடு அந்த சப்தத்தை அதிகடந்து நிற்கிறதே இந்த பெரும்பற சத்தம். மிருதங்கத்தோடு சத்தம் கேட்கிறதே, பாட்டு பாடுற சத்தம் கேட்கிறதே, பலதரம் வேத மந்திரங்கள் சொல்ற சத்தம் எல்லாம் கேட்கிறதே. நமக்கு இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கெல்லாம் இப்ப புரிஞ்சுக்க முடியறதே, ராஜா தன்னோட புத்திரியோட திருமணத்தை நடத்தி முடிச்சுட்டார் அப்படின்னு அவளெல்லாம் பேசிக்கிறா. ஸ்லோகம் 38. ஆஸ்மான் பிரதார்ய வஜனைர் விதிவச்சகார வைவாஹிகேன விதினா கரபீடனம் வை கர்த்தவ்யமத்ய கிமஹோ பிரவிசிந்தயந்தோ பூபா பரஸ்பரமதிம் ச சமர்த்தயந்தோ. அஸ்மான் பிரதார்ய வஜனைஹி விதிவத் சகார வைவாஹிக ஏன விதினா கரபீடனம் வை கர்த்தவ்யம் அத்ய கிம் அஹோ பிரவிசிந்தயந்தோ பூபா பரஸ்பரம் பரஸ்பரமதிம் ச சமர்த்தயந்து. നമ്മളെ பொய் சொல்லி மயக்கி ஏமாத்திட்டு விதிபடி இப்போ அந்த ராஜகுமாரன் அந்த ராஜகுமாரிய திருமணம் பண்ணிட்டான். அதனால ராஜாக்களை இனி നമ്മൾ என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சேர கூடி சேர்ந்து புத்தி உபயோகிச்சு தீர்மானம் பண்ணலாம். ஸ்லோகம் 39. ஏவம் வதத்சு நிருபதிஷ்வத கன்யகாயா கிருத்வா விவாஹ விதிம பிரதிம பிரபாவா பூபான்னிமந்திரயிதுமாஷு ஜகாமராஜா காஷீபதி ஸ்வசுஹ்ருதை பிரதித பிரபாவை. ஏவம் வதல்சு நிருபதிஷு அத கன்யகாயாக கிருத்வா விவாஹ விதிம் அப்ரதிம பிரபாவஹ பூபான் நிமந்திரயிதும் ஆசு ஜகாமராஜா காஷீபதிஹி ஸ்வ சுஹ்ருதைஹி பிரதித பிரபாவைஹி. ராஜாக்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறத காஷீபதியாயிருக்கிற சுபாகு கன்னிகையோடு திருமணம் விதிபடி நடத்தினதுக்கு அப்புறம் பராக்கிரமத்தால பிரசித்தர்களான சுகூர்த்துக்களோடு கூடின ராஜாக்களை இன்வைட் பண்றதுக்காயிட்டு அவாகிட்ட வந்து சேர்ந்தா. ராஜா தன்னந்தனியா வரல, ரொம்ப ரொம்ப வீரசூர பராக்கிரமமா இருக்கிற நல்ல எபிலிட்டி இருக்கிற சுகூர்த்துக்களோடு கூடிட்டு
அந்த சுபாஹு ராஜா இவா சண்டை போட்டானாலும் எதிர்த்து நிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடிட்டு இந்த ராஜாக்களை எல்லாம் திருமணத்துக்கு இன்வைட் பண்றதுக்கு ஆயிட்டு அங்க வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 40. ஆகச்சந்தம் ச தம் திருஷ்ட்வா நிருபாகாஷீபதிம் ததா நோஜு கிஞ்சிதபிக்ரோதான் மௌனமாதாய संस्थिता आगच्छन्तं च तं दृष्ट्वा नृपाः काशीपतिं तदा न ऊजुः किञ्चिदपि क्रोधाद् मौनम् आदाय संस्थिताः. காசிபதி சுபாஹு ராஜா வரத பார்த்துட்டு அந்த ராஜாக்கள் கோபத்தால் அப்படி பேசாம நின்ன. ஸ்லோகம் 41. சகத்வா பிரணிபத்யாஹ கிருதாஞ்சலிரபாஷத ஆகந்தவ்யம் நிருபை சர்வைர் போஜனார்த்தம் கிருஹே மம. சகத்வா प्रणिपत्य आह कृतांजलिः अभाषत आगन्तव्यं नृपैः सर्वैः भोजनार्थं गृहे मम. அந்த ராஜா அங்க இருக்கிறவாளை எல்லாரையும் கையை கூப்பி தொழுதுட்டு ரிக்வெஸ்ட் பண்ணினார். எல்லா ராஜாக்களும் சாப்பிட்றதுக்காயிட்டு என்னோட கிரகத்துக்கு வாங்கோ. ஸ்லோகம் 42. கன்யயா சௌவ்ருதோ பூப கிம் கரோமி ஹிதாஹிதம் பவத்பிஸ்து சமக்கார்யோ மகாந்தோ ஹிதயாலவ. கன்யயா அசௌ விருதः பூபः கிம் கரோமி ஹித அஹிதம் பவத்பிஹ து ஷமः கார்யः மகாந்தோ ஹி தயாலவஹ. அந்த கன்யகை சுதர்சனன் அப்படிங்கிற அந்த ராஜகுமாரனை திருமணம் பண்ணிட்டுட்டா. விரும்பினாலும் விரும்பலை அப்படின்னாலும் எனக்கு என்ன வாக்கம் செய்யறதுக்கு சாதிக்கும்? அது எனக்கு ஃபேவரா இருந்தாலும் ஃபேவர் இல்லைனாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியலை. அதனால நீங்கள் எல்லாம் பொறுக்கணும். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மனசாக்கும் கருணை இருக்கிறவாளாக்கும் நீங்கள். அதனால இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வாங்கோ. ஸ்லோகம் 43. தன்னிஷம்ய வஜஸ்தஸ்ய நிருபா க்ரோத பரிப்ளுதா பிரத்யோஜோர்புக்தமஸ்மாபி ஸ்வக்ருஹம் நிருபதே வ்ரஜ. தன்னிஷம்ய வஜஹ தஸ்ய நிருபாஹ க்ரோத பரிப்ளுதாஹ பிரதி ஊச்சுஹு புக்தம் அஸ்மாபிஹி ஸ்வக்ருஹம் நிருபதே வ்ரஜ. அவரோட வாக்குகளை கேட்ட உடனடியாயிட்டு ராஜாக்கள் எல்லாம் கோபம் கொண்டா. அவ பதில் சொன்னா, ராஜாவே எங்களை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாள் நீங்க. நாங்களெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீங்கள் உங்க வீட்டுக்கு போய்க்குங்கோ அப்படின்னு கோவிச்சுண்டா. ஸ்லோகம் 44. குரு கார்யாண்யசேஷாணி யதேஷ்டம் சுகிருதம் கிருதம் மிருபா சர்வே பிரயாந்த்வத்ய ஸ்வானி ஸ்வானி கிருஹாணி வை. குரு கார்யாணி அசேஷாணி யதா இஷ்டம் சுகிருதம் கிருதம் மிருபாஹ சர்வே பிரயாந்து அத்ய ஸ்வானி ஸ்வானி கிருஹாணி வை. இனி செஞ்சது இருக்கிறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க போங்க. புத்திரியோடு திருமணம் எல்லாம் பண்ணியாச்சு, இனி உங்களுக்கு நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும். நீங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேஷ் பேஷ். கூடி நிற்கிற ராஜாக்களே,
எல்லாரும் உங்கவுங்க வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பொக்குங்கோ அப்படின்னு அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பரஸ்பரம் இப்படி சொல்லிண்டா. கோபம் அவளுக்கு தாங்க முடியலை. அதனால சுபாஹு கிட்ட சொன்னா, நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் கிட்டயே சொல்லிண்டா. அவாவா வீட்டுக்கு அவாவா புக்குங்கோ, இங்கே நமக்கு வேலையொன்னும் இல்லை அப்படின்னு. ശ്ലോകം 45. സുബാഹുരഭിതത് ശ്രുത്വാ ജഗാമ ശങ്കിതോ ഗൃഹം കിം കരിഷ്യന്തി സംവേഗ്നാ ക്രോധയുക്താ നൃപോത്തമാ. സുബാഹുഃ അഭി തത് ശ്രുത്വാ ജഗാമ ശങ്കിതഃ ഗൃഹം കിം കരിഷ്യന്തി സംവിഘ്നാഃ ക്രോധയുക്താ നൃപ ഉത്തമാഃ. സുബാഹു அதை கேட்டுட்டு ஏமாந்து போன இந்த ராஜாக்கள் எல்லாம் கோபத்தோடு கூடி என்னெல்லாமாக்கும் இனி காட்டிக்கூட்டுவா அப்படின்னு சந்தேகம் பண்ணிட்டு அவளோடு அந்த ஒரு நிலைமைய பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு நடந்து போனார். ശ്ലോകം 46. ഗദേ തസ്മിൻ മഹീപാലാ ചക്രുശ്ച സമയം പുനഃ രുദ്ധ്വാ മാർഗം ഗ്രഹീഷ്യാമ കന്യാം ഹത്വാ സുദർശനം. சுபாஹு ராஜா திரும்ப நடந்து போனோன்னு அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணினா, இந்த சுபாஹுவை சும்மா விடக்கூடாது, தடசம் பண்ணி நிப்பாட்டணும், பாதி வழியில அவனை போக விடக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த சுதர்சனனை கொன்னுட்டு அந்த ராஜகுமாரிய நம்ம பிடிக்கணும், ஆராதும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த குமாரிய அப்படின்னு பேசுறா. ശ്ലോകം 47. കേചനോജു കിമസ്മാകം ഹന്തതേന നൃപേണ വൈ ദൃഷ്ട്വാതു കൗതുകം സർവം ഗമിഷ്യാമോ യദാഗതം. കേചന ഊജുഹു കിം അസ്മാകം ഹന്തതേന നൃപേണ വൈ ദൃഷ്ട്വാതു കൗതുകം സർവം ഗമിഷ്യാമഹ யதா ஆகதம். ஆனா இப்படி சொல்றவா கொஞ்சம் பேரு, இப்படி சொல்ற பேச்சு விரும்பாதவா கொஞ்சம் பேரு. அப்படி இந்த ராஜாக்களுக்குள்ளேயே நிறைய ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் எல்லாம் வருது. இந்த ராஜகுமாரனும் ராஜகுமாரியுமா வெளியில வரத்த அந்த சுதர்சனனை கொன்னுட்டு ராஜகுமாரிய திருமணம் பண்ணிக்கலாம்னு ஒரு டீம் சொல்லித்து. வேற சிலவா என்ன சொன்னா, அவா சொன்னது இவாளுக்கு பிடிக்கல, அதனால சொன்னா ஹாவு இந்த ராஜாவினால நமக்கு என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஆச்சரியகரமான விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்த மாதிரி திரும்பி போலாம், நமக்கு அவளை உபதிரவிக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலவா பேசினா. ശ്ലോകം 48. ഇത്യുക്ത്വാ തേ നൃപാ സർവേ മാർഗമാക്രമ്യ സംസ്ഥിതാ ചകാരോത്തരകാര്യാണി സുബാഹു സ്വഗൃഹം ഗതാ. ഇതി ഉക്ത്വാ തേ നൃപാഃ സർവേ മാർഗം ആക്രമ്യ സംസ്ഥിതാഃ ചകാര ഉത്തരകാര്യാണി സുബാഹു സ്വഗൃഹം ഗതഃ. அப்படி சொல்லிட்டு அந்த ராஜாக்கள் எல்லாம் வழிய தடசம் பண்ணிட்டு நின்னா சுபாஹுவை போக விடாம எப்படியோ வீட்டுல வந்து சேர்ந்த சுபாஹு ஆகட்டும், அதுக்கப்புறமா என்னெல்லாமாக்கும் ஆக வேண்டின காரியங்கள் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயமா செய்யறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல 22வது அத்தியாயம் முடிவடைகிறது.